ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் டேல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, நசிகேதன் அப்படிங்கிறவரோட கதை தான். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நாம் எல்லோருமே பரணி தீபம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இது கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் ஏற்றப்படும். இது ஏன் ஏற்றுறோன்னு தெரியுமா? வாங்க சொல்கிறேன். அது கூட சில வாழ்க்கை தத்துவங்களையும் இதோடு நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் வாஜசிரவஸ் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் இந்த உலகத்தையே ஆளணும்னு நினச்சி ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்தில் தன்னிடம் இருக்கிற எல்லாத்தையும் தானம் பண்ணணும். அதே மாதிரி தான் அவரும் எல்லாத்தையும் தானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனாலும் யாருக்கும் உதவாத சிலவற்றையும் தானமாக கொடுத்தார். உதாரணமாக மரணத்திற்கு காத்திருக்கும் பசுக்களையும் தானமாக செய்து கொண்டிருந்தார். இதனை கவனித்த அவரது மகன் நசிகேதன், என்னை யாரிடம் கொடுக்க போகிறீர்கள் என்றான். அவன் அதை மறுபடியும் கேட்டுக்கொண்டிருக்க கோபமடைந்த வாஜசிரவஸ், உன்னை யமனுக்கு கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டார். அவன் தந்தை ஆணைப்படியே யமலோகம் சென்றான் நசிகேதன். அங்கு யமன் இல்லை என்று தெரிந்ததும் 3 நாட்கள் அங்கேயே இருந்து பிறகு யமனை சந்தித்தான். அவனுடைய துணிவையும் ஆர்வத்தையும் பார்த்து, என்னிடம் வேண்டும் வரம் 3 கேள் என்றார் யமன். நசிகேதன் 3 வரங்களையும் கேட்க ஆரம்பித்தான். முதல் வரம், நான் என் வீடு திரும்பும் பொழுது எனது தந்தை என்னை மனக்கவலையின்றி தெளிந்த மனதுடன் பாசத்துடன் பேச வேண்டும் என கேட்டான். அதனை யமன் வரமாக வழங்கினான். இரண்டாவது வரம், நம்மிடம் துன்பம் நீங்கி பாவம் நீங்கி இன்பமடைய சொர்க்கத்தை அடைய வழி சொல்லுங்கள் என்றான். நாம் பூமியில் இருக்கும் பொழுதே நல்வழியில் எல்லோருக்கும் நன்மை செய்தாலே போதும். அதோடு அக்னியை மையமாக வைத்து நாம் செய்யும் யாகமும் நம்மை இறைவனை அடைய வழி செய்யும் என்றான். மூன்றாவது வரமாக மரணம் எப்படி நிகழ்கிறது என்று கேட்டான். அதற்கு யமன், வேறு எதை வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். ஆனால் நசிகேதனோ இதை தவிர வேறு வரம் வேண்டாம் என நிறுத்திவிட்டான். யமனும் கூற ஆரம்பித்தார். ஆன்மா என்பது பிறப்பற்றது, நிலையானது, அழியாதது என்று கூறினார். அதோடு நசிகேதன், யமலோகம் வரும் பாதை இருளாக இருப்பதால் அதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றான். அதேபோல் யமன், கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் வரும் பரணி தீபம் ஏற்றினால் ஒளி உண்டாகும் என்றான். இதனை கேட்ட நசிகேதன் மரணமற்றவன் ஆனான். சிரத்தையோடு தேடுதல் செய்து கண்டதை தெளிவாய் உணர்ந்து வலுவாய் பின்பற்றினால் நாமும் நசிகேதன் போல் ஆகலாம். மீண்டும் நாளை வேறு ஒரு கதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன கதை வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.